மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 474 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பட்டாசு மற்றும் துணிகள், ஃபேன்சி பொருட்கள், காலணிகள், மளிகை பொருட்கள் வாங்க திரண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் சீர்காழி காமராஜர் வீதி, தேர் வடக்கு வீதி, கடைவீதி ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக வெடிக்கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு கடை உரிமையாளர்களிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், கடையின் உரிமம் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள் என 474 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்ற சம்பவங்கள் குறித்தும் வெடி விபத்து குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சீருடையில் போலீசார் கூட்டம் நெரிசல் உள்ள பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். அதேபோல் சாதாரண உடையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர். இதேபோல் பேருந்துகளில் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் சாதாரண உடையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருட்டு சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இப்போ நான் இருக்கிறேன் எஸ்பி, அது இல்லாமல் அடிஷனல் டிஎஸ்பி 5 பேர், இப்படி டோட்டலாக ஒரு 474 பேரை நாங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே பாதுகாப்பு பணியில் இன்னிலிருந்து இருக்காங்க. எந்த குற்ற சம்பவங்களாகட்டும், எலண்டோ சம்பவங்களாகட்டும், இல்லை தீபாவளி தொடர்பான பட்டாசு வெடிக்கிற எதுவும் விபத்துகள் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இது எல்லாமே போலீஸ் பணியில் இருக்காங்க. கூட்ட நெரிசல்ல திருட்டு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க இப்ப பாருங்க, நானே மூவ் பண்ணிட்டு வந்ததை பாத்துங்க. அதே போல மயிலாடுதுறையும் சரி, இங்கேயும் சரி போலீஸ் மூவ் பண்றாங்க. யூனிஃபார்ம் போலீஸ் மட்டுமே இல்லாம சாதாரண உடையிலும் காவலர்கள் மூவிங்ல இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, பஸ்லயும் இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் மற்ற இடத்துல முக்கியமான இடங்களுக்கு போற பஸ்லயும் அவங்க சாதாரண உடையில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இங்க பாத்துட்டு எல்லாமே பிஎஸ் சிஸ்டத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேல டவர் போட்டு அதுலயும் அனௌன்ஸ் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் காலண்ட் பிஎஸ் சிஸ்டம் வச்சிட்டு இருக்காரு. அதுலயும் பப்ளிக்கை நாங்க அலர்ட் பண்ணிட்டே இருக்கோம்.